ஓம் நமோ வெங்கடேஷாய. சென்னையிலேருந்து திருச்சானூர் அலமேலுமங்காபுரம் பத்மாவதி அம்மாவாரி கோயில் ஸ்ரீனிவாச மங்காபுரம்க்கு போய் தரிசனம் செய்துட்டு ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போய் நேற்று திருப்பதி பெருமாளை ஏகாதசி அன்னைக்கு சுவாமி தர்சனம் பார்த்துட்டு ரிட்டன் ஆன என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து நிறைய லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் டிடிடியில் 3 மாதத்துக்கு முன்னாடி அட்வான்ஸாக ரிலீஸ் பண்ணுறப்போ எங்களுக்கும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து புக் பண்ணிக்கிட்டோம். அதுலேருந்து 2 பேரோட டீட்டெயில்ஸ் கொடுத்து நம்ம ஆன்லைன்லேயே அக்காமடேஷன் புக் பண்ணிக்கலாம். ஸோ அக்காமடேஷன் அவங்க நேமில் 100 rupees ரூம் புக் பண்ணிக்கிட்டோம். தரிசன டிக்கெட் ரூம் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கிட்டு ட்ரெயின் டிக்கெட் மட்டும் கிளம்புற அன்னைக்கு, அதாவது முந்தா நேற்று வெள்ளிக்கிழமை காலையில் சென்னை எக்மோர்லேருந்து ரேணுகுண்டா வழியாக மும்பைக்கு போகிற சென்னை மெயில் சிஎஸ்எம்டி ட்ரெயின், அதில் தான் எப்போவுமே சார்ட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் அவைலபிலிட்டி நிறையா காமிக்கும். ஸோ கிளம்புறப்ப தான் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டோம். ட்ரெயினில் போகிறப்பவே வீட்லேருந்து பேக் பண்ணிட்டு வந்த பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு 6:35க்கு சென்னை எக்மோர்லேருந்து கிளம்புற இந்த ட்ரெயின் 9:10க்கெல்லாம் ரேணுகுண்டாவுக்கு ரீச் ஆகிடுது. ரேணுகுண்டாலேருந்து திருச்சானூருக்கு போகணுன்னா டைரக்ட் பஸ் ஃபெசிலிட்டி கிடையாது. நம்ம திருப்பதிக்கு போய் திருச்சானூர் பஸ்ஸில் போகலாம். இல்லை நம்ம ட்ரெயின் ரீச் ஆகிறப்போ ஷேரிங்க்கு யாராவது வராங்க அப்படின்னா 50 ரூபா 60 ரூபா போல் கொடுத்துட்டு நம்ம ஷேர் ஆட்டோ மாதிரி பேசிக்கிட்டு போகலாம். நாங்கள் தனியாக தான் ஆட்டோ பேசிக்கிட்டோம். ரேணுகுண்டாலேருந்து திருச்சானூருக்கு ரீச் ஆகிறதுக்கு 200 ரூபா கேட்டாங்க ஆட்டோ சார்ஜ். ஓலா இருக்குது, ஊபரும் இருக்குது. திருச்சானூரில் வெள்ளிக்கிழமைக்கு மட்டும் சீக்கிரமாகவும் ஸ்பெஷலாகவும் தரிசனம் பார்க்கறதுக்கு நிறைய சேவாஸ் இருக்குது. நாம் போகிற டைமுக்கு தகுந்த மாதிரி நம்ம புக் பண்ணிக்கலாம். எங்கள் ட்ரெயின் ரீச் ஆகி திருச்சானூருக்கு ரீச் ஆகிறதுக்கு ஓரளவுக்கு கரெக்டாக இருந்தது கல்யாணோத்சவம் தான். ஆக்சுவலாக நாங்கள் ட்ரை பண்ணது லக்ஷ்மி பூஜா, பட் ஷியோராக அதுக்கு லேட் ஆகிடும். கம்ப்ளீட்டாக நம்ம ஒரு சேவை அட்டன் பண்ணணும் அப்படின்னா கல்யாணோத்சவம் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஜூன் 3ஆம் தேதி தான் செக் பண்ணால் ஆன்லைனில் அவைலபிளாக இருந்தது. ஸோ கல்யாணோத்சவம் சேவா டிக்கெட் புக் பண்ணிவிட்டு திருச்சானூருக்கு ரீச் ஆனோன்னே கேட் நம்பர் 3 கிட்ட ப்ரைவேட் மஹால் நிறைய இருக்குது. அங்கே 30 ரூபா கொடுத்து லாக்கர் எடுத்துகிட்டு திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு கல்யாணோத்சவம் சேவா அட்டன் பண்ணோம். 500 rupeesக்கு 2 பேர் கல்யாணோத்சவம் சேவா சூப்பராக இருக்குது. திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயிலில் எல்லா டீட்டெயில்ஸும் தனி வீடியோவை ஷேர் பண்ணுறேன். இந்த சேவா பற்றினது 10 மணிக்கு சேவா ஸ்டார்ட் ஆகி சேவா முடிஞ்சு தாயார் தரிசனம், உள் சன்னதியில் இருக்கிற மற்ற தெய்வங்கள் தரிசனம்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரத்துக்கு 12 மணி ஆயிடுச்சு. எங்களுக்கு லாக்கர்லேருந்து வக்கேட் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட வீடியோ ஷேர் பண்ணலான்னு நினச்சேன், அது கூட டைம் இல்லை. ஸோ ஆட்டோ பிடிச்சிட்டு ஆன்லைன்லேயே நாங்கள் அடுத்து ஸ்ரீனிவாச மங்காபுரமில் கல்யாண கங்கணம்ட்டு ஒரு டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன், ஒரே ஆதாரில் டிடிடி வேறு லோக்கல் டெம்பிள்ஸில் சேம் டேக்கு கூட புக் ஆகுது. ஆர்ஜி த சேவாஸ். இப்போ நீங்கள் பார்க்குறது வக்லா மாதா கோயில். திருச்சானூர்லேருந்து ஸ்ரீவாரிமேட்டுக்கு ஆட்டோவில் போகிறதுக்கு 500 ரூபா கேட்குறாங்க. பார்கெயின் பண்ணதுக்கு 450 450 ரூபாய்க்கு ஓகே சொல்லிட்டாங்க. போகிற வழியில் ஸ்ரீனிவாச மங்காபுரமில் ஒரு 10 நிமிஷம் இருக்கீங்களா, போய் ஃபாஸ்ட்டாக சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படின்ட்டு கல்யாண கங்கணம் டிக்கெட் எடுத்துகிட்டு போனோம். ஆக்சுவலாக கல்யாண கங்கணம் டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா 11 மணிக்கு, நாங்கள் போகிறப்போ மணி 12:30, அதனால் அந்த சேவை முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக அதுக்கு அச்சதை கொடுப்பாங்க, கங்கண கயிறு கொடுப்பாங்க. பட் சேவை முடிஞ்சிட்டதுனால கிடையாது, இப்போ ஃபுல்லாகிடுச்சு, கோயில் உள்ளே போய் கேளுங்க அப்படின்னோம். ஒரு ஸ்டாஃப்ட்டை கேட்டால் இல்லை நீங்கள் கல்யாணோற்சவ மண்டபத்தில் தான் போய் கேட்கணும் அப்படின்னாங்க. கல்யாணோற்சவ மண்டபத்தில் போய் கேட்டால் இல்லை கோயில் உள்ள தான் கேட்கணும் நாங்கள். ஸோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு பெருமாளை மட்டும் தரிசனம் பண்ணிவிட்டு பிரகாரம் சுற்றிட்டு ஃபாஸ்ட்டாக 10 நிமிஷத்தில் வந்துட்டோம். ஆக்சுவலாக 12 மணியோட கோயில் நட சாத்திடுவாங்க. பட் வெள்ளிக்கிழமை 12:45 வரைக்கும் கூட திறந்திருந்தது. மேபி 1 மணி வரைக்கும் திறந்திருக்கும் போல், ஃப்ரைடேஸ் மட்டும். ஸோ அங்கே தரிசனம் பார்த்துட்டு ஃபாஸ்ட்டாக வந்து ஆட்டோவில் ஏறி ஸ்ரீவாரிமேட்டுக்கு போனோம். ஆக்சுவலாக ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணதே ரீசெண்டாக டிடிடியில் ஸ்ரீவாரிமேட்டில் திவ்யதர்ஷன் டோக்கன் கொடுக்கறது ஸ்டாப் பண்ணிவிட்டு பூதேவியில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் சரி போவோம், ஏன்னா கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருக்கும் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம். நல்லாயிருக்கும். போகிற வழியே ஸ்ரீவாரிமேட்டு, அதுவும் ரொம்ப மாதம் ஆச்சு, சூப்பராக இருந்தது. பெருசாக க்ரௌட் கிடையாது. மத்தியானத்துக்கும் சேர்த்தே நான் லஞ்ச் பேக் பண்ணிட்டு வந்துட்டேன்.
ஸோ ஸ்ரீவாரிமெட்டில் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணி லக்கேஜ் கொடுத்துட்டு உங்கள்கிட்ட வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போகிறது பற்றின எல்லா லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனும் தனி வீடியோவை ஷேர் பண்ணுறேன். ஸ்ரீவாரிமெட்டுவோட ஸ்டார்டிங் பாயிண்டில் தேங்காய் உடைச்சி நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் நாங்கள் தேங்காய் உடைக்கலாம், அங்கேயே விற்கிது, வாங்கணுன்னா வாங்கிக்கலாம். மலைக்கு போய் ரீச் ஆனோன்னா லக்கேஜ் கலெக்ட் பண்ணிவிட்டு ஆன்லைனில் நாங்கள் சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ்க்கு போய் அக்காமடேஷன் புக் பண்ணது ஸ்கேன் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக நாங்கள் நடக்க ஸ்டார்ட் பண்ணது 3 மணிக்கு, மத்தியானம் ஸ்லாட் தான் ரூம் போட்டிருந்தோம் 12 to 6. ஸோ அதுக்குள்ளார ஓரளவுக்கு சீக்கிரமாக ஏறிடலாம், நம்ம 2 மணி நேரத்துக்குள்ளார ஏறிடலாம். இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஏறினோன்னே லக்கேஜ் வாங்கிட்டு வெளியில் வந்து பார்த்தா பஸ் அங்கே இருந்தது, ஃப்ரீ பஸ் இருந்தது. ஸோ அதில் ஏறி சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ்க்கு போய் ரூம் பிரிண்ட் அவுட்டை ஸ்கேன் செய்துக்கிட்டோம். சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் ஏஆர்பி கவுண்டர் இருக்குது, அங்கே தான் ஆன்லைனில் நம்ம திருமலாவில் ரூம் புக் பண்ணால் போய் ஸ்கேன் செய்துக்கணும். நம்ம புக் பண்ண அந்த டைம் ஸ்லாட் 6 மணி நேர ஸ்லாட் படி. ஸோ ரூம் ஸ்கேன் பண்ணி ஒரு 10 நிமிஷத்தில் வராகசுவாமி கெஸ்ட் ஹவுஸ் பிளாக் 2 அலாட் ஆயிருந்தது. சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா கோயில் கிட்ட இருக்கக்கூடிய 100 ரூபாய் ரூமில் ராம்பகிச்சா கெஸ்ட் ஹவுஸ் ஃபஸ்ட்டு, அடுத்தது இந்த வராகசுவாமி கெஸ்ட் ஹவுஸ். பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணோம், கிடைக்கல. சரி அப்படியே நடந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராம்பகிச்சா கெஸ்ட் ஹவுஸ் வழியாக சாரங்கி ஹோட்டல் அங்கேருந்து நடந்து இந்த பிள்ளையாரை கும்பிட்டுட்டு இங்கே சிவனும் இருப்பார், எல்லையம்மன் அவங்களையும் தரிசனம் செய்துட்டு கரெக்டாக நாங்கள் வர்ற டைமில் மலையப்ப சுவாமி மாட வீதியில் வந்துட்டுருக்காரா. ஸ்பீக்கரில் ஸ்ரீனிவாசா கோவிந்தா அந்த சாங் ஒழிச்சிட்டே இருந்தது. சரி எப்படியாவது போய் மலையப்ப சுவாமி தாயாரையும் பார்த்தலான்ட்டு அன்னப்பிரசாதம் கேட் கிட்ட ஹயக்ரீவர் கோயில் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ கரெக்டாக பெருமாளும் மேற்கு மாட வீதியிலேருந்து வடக்கு மாட வீதி போகிறதுக்காக வந்துட்டு இருந்தார். ஸோ ரொம்ப திருப்தியாக இருந்தது கரெக்டான டைமில் வந்து பெருமாளை பார்த்தது. ஏன்னா கொஞ்சம் டிலேயாக இருந்தாலும் போயிருப்பாங்க, அந்த இடத்த விட்டு கிராஸ் பண்ணி. ரொம்ப அழகாக இருந்தாங்க. அண்டு அன்னப்பிரசாத பில்டிங் கிட்ட ஒரு கேட் இருக்கும், அதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருந்தால் அங்கேயும் இப்போது நெய்வேத்தியம் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக W1 N1 கேட் கிட்ட நம்ம நெய்வேத்தியம் கொடுக்கலாம் தினமும் சரி, இல்லை மற்ற நாட்களில் வாகன சேவை, பௌர்ணமி கருட சேவை அப்பவும் சரி. பட் நேற்று நான் பார்க்குறப்போ, முந்தானேற்று நான் பார்க்குறப்போ அன்னப்பிரசாத பில்டிங் கிட்ட கேட் முன்னாடி நம்ம நெய்வேத்தியத்தோடு வச்சுருந்தா அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அங்கேயும் நெய்வேத்தியம் ஆர்த்தியெல்லாம் கிட்ட போய் பக்தர்கள் எடுத்துக்கிறாங்க. நாங்கள் கேலரி உள்ளேருந்து தரிசனம் பார்த்தோம். வராகசுவாமி கெஸ்ட் ஹவுஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போய் வராகசுவாமி கெஸ்ட் ஹவுஸ் அலர்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா பிளாக் 1 தான் ஆஃபீஸ் இருக்குது. அங்கே தான் அந்த 2 பேரில் யாராச்சும் ஒரு பேரில் நம்ம ஃபோட்டோ எடுத்து ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம். பிளாக் 2ல் அதுக்கப்புறமா போய் நமக்கு அலாட் ஆன ரூம்க்காக கீ வாங்கிக்கணும். ஸோ பிளாக் 2க்கு வந்து கீ வாங்கிட்டோம். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் எங்களுக்கு ரூம் அலாட் ஆயிருந்தது. சூப்பராக இருந்தது, ரூம் நீட்டாக க்ளீனாக இருந்தது. தாராளமாக 5-6 பேர் ஸ்டே பண்ணிக்கிற மாதிரியும் இருந்தது. பிளாக் 1 விட பிளாக் 2 ரூம் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். ஆனால் அங்கேருந்து ஜன்னல் வழியாக பார்க்குறப்போ அந்த வியூ கூட ரோடில் இருக்கிறது சூப்பராக இருந்தது. ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால பாட்டகங்கம்மா கோயிலுக்கு வந்தோம். பாட்டகங்கம்மா கோயிலில் கூட புதுசாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், ஒரு துணியில் காயின் மாதிரி சுற்றி மரத்தில் கட்டுறாங்க. கல்யாணத்துக்கு, குழந்தைக்கு இல்லை ஏதாவது ஸ்பெஷல் வேண்டுதல் இருந்தால். ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் கோயில். ஸோ அங்கே தரிசனம் செய்துட்டு மாட வீதிக்கு வந்தோம். வராகசுவாமி கோயிலுக்கு போகலான்னு பார்த்தா செம்ம க்ரௌடு. சரி விடிஞ்சு நம்ம ஏர்லி மார்னிங் போய்க்கலான்ட்டு இங்கேருந்தும் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். மற்ற கோயில் தரிசனம்லாம் பார்க்கலான்ட்டு ஹயக்ரீவர் கோயில் ஓப்பனில் இருந்தது, ராதாகிருஷ்ண சன்னதியும் ஓப்பனில் இருந்தது. எல்லாம் முடிச்சுட்டு எண்ட்டுக்கு போகலான்னு பார்த்தா ஏகாந்த சேவைக்கு டயர்டாக இருந்தது. ஸோ போகல, அப்படியே வெளியிலே இருந்து தரிசனம் பார்த்துட்டு ரூமுக்கு போய் ஸ்டே பண்ணிக்கிட்டோம். மறுநாள் காலையில் ஏர்லி மார்னிங் விஷ்ணு சஹஸ்ரநாமம், அதுக்கப்புறமா பஜகோவிந்தம் சாங்ஸ் எல்லாம் ஸ்பீக்கரில் போடுவாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு மாடவீதியில் நடக்கிறதே ரொம்ப பிளிஸ்ஃபுல் மூமெண்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக வராகசுவாமி கெஸ்ட்டுங்கிறதுனால காலையில் 3 மணிலேருந்தே சுப்பிரபாதம் கேட்டது, தோமாலா சேவா கேட்டது, கொழு கேட்டது, அர்ச்சனை சேவா கேட்டது. ஸோ அங்கேருந்து மாடவீதி பிரதட்சணம் செய்கிறப்போ அனந்தாழ்வான் தோட்டத்துக்கு வந்து மகாலட்சுமி தாயார் உள்ள மரத்தில் தாயாரை கட்டி வச்சுருந்தாங்க இல்லையா,
அங்கெல்லாம் போய் தரிசனம் செய்துட்டு மாடவீதி ஃபுல்லாக பிரதட்சணம் செய்து வராகசுவாமி கோயில் தரிசனத்துக்கு வந்திருந்தோம். ஓரளவுக்கு கூட்டம் இல்லாமல் கம்மியாக தான் இருந்தது. ஸோ அங்கே போய் தரிசனம் செய்துட்டு சக்கரஸ்நானம் நடக்கிற இடத்துக்கிட்ட நரசிம்மர் இருப்பார். கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துருந்தோம், போகிறவரங்களெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே. அண்டு இந்த ஹோட்டல் பற்றி நான் தனி வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். 50 ருபீஸ்க்கு இட்லி வடக்கறியோட சூப்பராக இருந்தது. செம்ம டேஸ்ட்டு. வடை எல்லாமே நல்லா இருந்தது. நாங்கள் முதல் நாள் நைட்டும் இந்த கடையில் தான் வாங்கி சாப்பிட்டோம். மறுநாள் காலையிலேயும் இங்கே தான் வாங்கி சாப்பிட்டோம். ரூம்லேயே மொபைல் செப்பல்லாம் விட்டுட்டு ஜஸ்ட்டு வாட்டர் பாட்டில், தரிசன டிக்கெட், ஆதார் மட்டும் எடுத்துக்கிட்டு 2 மணி ஸ்லாட் தான் 300 ரூபா தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். அதுக்கு எப்போவுமே 11:30 மணி போல் மியூசியம் கிட்ட ஆப்போசிட்டில் இருக்கிற கேட் வழியாக தான் அலோவ் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அந்த சைடும் அலோவ் பண்ணுவாங்க, அந்த ஏடிசி சர்க்கிள் சைடும் அலோவ் பண்ணுவாங்க. நாங்கள் மியூசியம் கிட்ட கரெக்டாக 11:20க்கு போய் ரீச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணிட்டு போனோம். 11:40க்கு கேட் ஓப்பன் பண்ணாங்க. ஸ்கேனிங் கூட சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த 300 ரூபா க்யூவில் ஃபஸ்ட்டு ஒரு 50 பேரில் நாங்கள் இருந்தோம். அங்கேருந்து கம்பார்ட்மெண்ட் போகிறப்ப 12:06 31வது கம்பார்ட்மெண்ட்டில் உக்காந்தோடனேயே சூடாக காஃபி, பால் கொடுத்தாங்க. எப்பொழுதும் சாம்பார் சாதம் கொடுப்பாங்க. என்னடா நமக்கு வரலையேன்னு பார்த்துட்ருக்கப்போ பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டில் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக 11:30 மணிக்கு இப்போ நம்ம என்டர் ஆகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு 2 கம்பார்ட்மெண்ட்டை சேர்ந்தாப்பில் ஓப்பன் பண்ணுறாங்க. அதற்கு அடுத்தது எப்படி ஓப்பன் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஃபஸ்ட்டு 2 கம்பார்ட்மெண்ட்டை முதல்ல ஓப்பன் பண்ணி விட்றாங்க. என்னோடய ரீசெண்ட்டு தரிசனத்தை பேஸ் பண்ணி சொல்கிறேன். மேபி சீக்கிரமாக ஓப்பன் பண்ணிவிடுவாங்க அப்படி இருக்க. அதனால தான் சாம்பார் சாதம் கொடுக்காம காஃபி பாலோடு நிறுத்திக்கிட்டாங்க. அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது ஒரு 3/4 மணி நேரத்துலேயே கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. போய் பார்க்குறப்போ பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டெல்லாம் சாம்பார் சாதம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ மேபி இதான் ரீசன் இருக்கும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறமா பேக் ஸ்கேனிங் இன்னொரு தடவை செய்வாங்கல்ல ஒரு கம்பார்ட்மெண்ட் உள்ள, அதெல்லாம் முடிஞ்சு மகாத்வாரம் நுழைஞ்சு மகாத்வாரத்தில் சங்கநிதி, பத்மநிதி, மேலே குமிழ், கதவுகளில் சங்கு, சக்கரம், ஆஞ்சநேயர், கருடாழ்வாரை கும்பிட்டுட்டு வெண்டி வாக்கிலிக்கிட்ட போகிறப்போ தூரமாக க்ஷேத்திரபாலகர் இருப்பார். அவங்கள தரிசனம் செய்துட்டு கொடிமரத்தை மானசீகமாக தொட முடியல தரிசனம் செய்துட்டு போகிறப்போ வெண்டி வாக்கிலிக்கிட்ட என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறுத்தி விட்டாங்க. அதாவது வெளியில் வர்றாங்கன்னா ஃபுல் 2 வழியிலையும் வெளியில் மொத்தமாக வராங்க. போகிறப்போ ஒரு வழியில் விடுறாங்க. அந்த மாதிரி மாற்றி பண்ணதுனால கரெக்டாக நாங்கள் போகிறப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்களா. வெண்டி வாக்கிலியில் கதவுகளில் இருக்கிற கஜேந்திர மோட்சம், உலகளந்த பெருமாள், அந்த செவத்துக்குள்ள இருக்கிற கிருஷ்ணரை தரிசனம் செய்துட்டு எதிர்த்தாப்பில் ரெங்கநாதரையும் கூப்பிட்டுட்டு பங்கார வாக்கிலியில் போகிறப்போ எங்களை நிறுத்தி விட்டதுனால நாங்கள் தான் ஃபஸ்ட்டாக இருந்தோம். ஸோ பெருசாக அவ்வளோக்கா க்ரௌட் கிடையாது. அதுவும் நாங்கள் மிடில் கியூவில் போனதுனால சுத்தமாக யாருமே இல்லை. தூணில் வராகர தாயாரை கும்பிட்டுட்டு ரைட் சைடில் கருடாழ்வாரை கும்பிட்டுட்டு மேலே தசாவதாரங்களை கும்பிட்டுட்டு திரும்புகிறப்போ பெருமாள் பச்சை கலர் வஸ்திரத்தில் ரொம்ப அழகாக இருந்தார். அதாவது ஏகாதசிக்கு பெருசாக பூக்களால் ஆனால் அலங்காரம் செய்ய மாட்டாங்க போல இருக்கு. 2-3 ஏகாதசிக்கு இப்போ ரீசெண்டாக போகும்போது பார்த்துட்டு ஷேர் பண்ணுறேன். அதனால் பெருசாக பூ அலங்காரமெல்லாம் இல்லை. பெருமாள் பச்சை கலர் வஸ்திரம், அந்த சூரிய கடாரி பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு தெரியுது, பூவெல்லாம் எதுவும் இல்லாததுனால. திருப்பாதத்துலேருந்து திருமுடி நம்ம எப்போவுமே எடுத்தோன்னே அந்த திருநாமத்தை பார்த்துட்டோம் அப்படின்னா மற்றதெல்லாம் பார்க்குறதுக்கு மைண்டில் இருக்காது. அதனால் நீங்கள் எடுத்தோடனே முதல்ல வஸ்திரம் இருக்கிற போர்ஷனை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா மற்றதெல்லாம் நமக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பெருமாளை பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ள ராமரும் கிருஷ்ணரும் இருக்கார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ ராமர் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே வெளியில் வந்து வரதராஜ பெருமாள் தீர்த்தம் செடாரி வாங்குற இடத்துக்கிட்ட கூட பெருசாக க்ரௌட் இல்லை. ஆனால் அப்படி திரும்பினா விமான பிரதட்சணத்தில் அவ்வளோ பக்தர்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு முன்னாடி சுவாமி தரிசனம் பார்த்தவங்க அப்பாடா இவங்களை கடந்துக்கிட்டு எப்படா வெளியில் போகிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டே சந்தன அறையில் கோல்ஹாப்பூர் மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோவில் இருப்பாங்க. சூப்பராக ரொம்ப அழகாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. அவங்கள தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே மேலேருந்தே ஓரமாக மேடையிலேயே சொல்கிறேன் சபேராரெல்லாம் இருக்கும்ல, அப்படியே மேலேருந்தே இறங்கி முன்னாடி வந்துட்டோம். அப்போ தான் அந்த கயிறு ஓப்பன் பண்ணாங்க. ஸ்ரீ ராமானுஜர், நரசிம்மர், தூணில் இருக்கிற தாயார், அங்கே இருக்கிற உண்டியில் காசை போட்டுட்டு குபேரரையும் அப்படி தூரமாக நின்று கும்பிட்டுக்கிட்டு வெளியில் வரப்பையும் செம்ம க்ரௌட் இருந்தது. குட்டி லட்டு பிரசாதம், அந்த லட்டு பிரசாதம் வாங்குற இடத்துக்கிட்ட ராமரும் ஆஞ்சநேயரும் இருப்பாங்க. வாங்கிட்டு வெளியில் வந்தோன்னே அவங்கக்கிட்ட டிக்கெட்டை கொடுத்துட்டோம். அவங்க போய் லட்டு வாங்க போயிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அவங்க லட்டு வாங்க போயிட்டாங்க.
நாங்கள் பார்சல் வாங்கிட்டு ரூம்லேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு நாள் நைட்டு காலையில் மத்தியானம் எல்லாம் ஒரே ஹோட்டலில் தான். ஸோ பார்சல் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பி பஸ்ஸே கிடைக்கல, செம்ம க்ரௌடு. அப்போ தான் ஸ்பீக்கரில் சொல்லிட்டு இருந்தாங்க 24 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஜீப் தான் பேசிக்கிட்டோம். திருமலா மெயின் பஸ் ஸ்டேஷனுக்கு போய் டைரக்ட் ரேணுகுண்டா பஸ்ஸில் போகலான்னு பார்த்தா பஸ்ஸே கிடைக்கலங்க. கீழ் திருப்பதிக்கு தான் பஸ் இருந்தது. ஸோ கீழே இறங்கினோன்னே ஷேர் ஆட்டோ கிடச்சது 20 ரூபா. பஸ் இறங்கி கொஞ்சம் முன்னாடி வந்தோம் அப்படின்னா மெயின் ரோட்டில் ஓரமாக நிறுத்தி வச்சுருப்பாங்க ரேணுகுண்டாவுக்கு போகிறதுக்கு. திருமலாலேருந்து ரேணுகுண்டாவுக்கு போகிற பஸ் கூட அதன் வழியாக தான் வரும். அண்ட் லோக்கல் பஸ் கூட இருக்குது ரேணுகுண்டாவுக்கு போகிறதுக்கு திருப்பதி மெயின் பஸ் ஸ்டேஷன்லேருந்து. பட் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் ஆல்ரெடி வேர் இஸ் மை ட்ரெயினில் ஆப்பில் பார்த்தப்போ ட்ரெயின் ரீச் ஆகிருந்தது 5th பிளாட்ஃபார்மில். நாங்கள் போகிற ட்ரெயின் அதே CSMT மும்பை எக்ஸ்பிரஸ். ஸோ வெயிட் பண்ணால் லேட் ஆகிடும்ட்டு ஷேர் ஆட்டோ 20 ரூபாய்க்கு அவைலபிளாக இருந்தது. ஏறி ரேணுகுண்டாவுக்கு ரீச் ஆகிட்டோம் ஆன் டைமில். 2 நாள் இல்லை, எத்தனை நாள் இருந்தாலும் திருப்பி வர்றப்போ கிளம்பிடுறோமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான். அதே மாதிரி தான் இருந்தது கிளம்புறப்போ. இருந்தாலும் ஒரு நிறைவான தரிசனம் பார்த்த ஒரு திருப்தியோடு ரிட்டர்ன் ஆனோம். சனிக்கிழமை ஏகாதசி நம்ம பஞ்சாங்கத்தின் படி பார்த்தா ஏர்லி மார்னிங்கே முடிஞ்சிருக்கும். பட் திருப்பதியில் ஒரு பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணுறாங்க. அதன்படி சாட்டர்டே ஏகாதசின்னு போட்டிருந்ததுனால நாங்கள் சாட்டர்டே ஏகாதசிக்கு புக் பண்ணியிருந்தோம். சனிக்கிழமையும் வருது, ஏகாதசியும் வருது, வீக்கெண்டாகவும் இருக்குது, ஆஃபீஸ்க்கு லீவ் போடவும் அவசியம் இல்லை அப்படின்ட்டு. ஸோ ட்ரெயின் கரெக்ட் டைமுக்கு கிளம்பி கரெக்ட் டைமுக்கு எக்மோருக்கு ரீச்சும் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் திருப்பதிக்கு தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுங்கள். 300 ரூபாய் தரிசனத்தில் நேற்று சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 11:40க்கு ஜாயின் ஆகி வெளியில் வர்றப்போ அயன மஹாலில் மலையப்ப சுவாமி தாயாருக்கு கரெக்டாக ஊஞ்சல் சேவை முடிஞ்சு ஆரத்தி காமிச்சாங்க. அது பார்த்துக்கிட்டே வெளியில் வரப்போ 2:10 ஆச்சு. ஆல்மோஸ்ட் 2.5 மணி நேரம்ட்டு வச்சுக்கோங்களேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். SSB லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 24 மணி நேரம் ஆகுது. ஸோ கீழ் திருப்பதியில் ஒரு 2 to 3 போல் வெயிட் பண்ணோம் அப்படின்னா டோக்கன் கொடுக்குறாங்க. திவ்ய தர்ஷன் டோக்கன், ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கிட்டு போகிறது பெஸ்ட் ஆப்ஷன். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். அண்ட் நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.